ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கோட வீடியோ வந்துட்டு ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. I'll try to post trade breakdowns regularly. Um, yeah. இது வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ, என்கியூ ஃபியூச்சர்ஸோடது. நான் நாளைக்கு ஒரு என்சிடி கேரோட ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ போடுறேன். இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஃபாரெக்ஸ் மாற்றி மாற்றி போடுறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய வீடியோவாக வைக்க ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். Okay, so Nate, we'll get into the trade without any delay. Don't forget to subscribe, like, comment, blah, blah. Do everything you want to do. That is your job. Okay, so I took this trade yesterday, 17 February. Bias வந்துட்டு எனக்கு பியரிஷாக தான் இருந்துச்சு என்கியூவில். ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். நேத்தோட கேண்டிலை நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகேயா? ஸோ இன்னைக்கு இப்படி இதை மறந்துடுங்க, இதை பிரிண்ட் ஆனது. இப்போ நான் மண்டேயோட கேண்டில் பார்க்குறப்போ எனக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து மேலே போகிற மாதிரி தெரியுதா இல்லை கீழே போகிற மாதிரி தெரியுதா? தட் இஸ் த ஒன்லி கொஸ்டின் யூ வாண்ட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஸோ எனக்கு மண்டேயோட கேண்டில் பார்க்குறப்போ எனக்கு ப்ரைஸ் ஓகே அடுத்து கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா நியரஸ்ட் டான் லிக்விடிட்டி லோஸ் தான். அந்த ரீசன்னால நான் என்னோட பயாஸை பியரிஷாக வச்சுருந்தேன். ஸோ பயாஸை பியரிஷாக வச்சுருந்தனால ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் செல்ஸ் எஸ்டர்டே. ஸோ நான் செல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் 9:30க்கு மேலே தான் என்கியூ ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுப்பேன். ஸோ 9:30 வரைக்கும் வி ஆர் வெயிட்டிங். 9:30 முன்னாடி வரைக்கும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் 15 மினிட்ஸ் ஆடில் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் உங்களோட ட்ரூ டே ஓப்பன். இங்கே தான் டியூஸ்டே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி 8 வரைக்குமே வி ஆர் அக்யூமுலேட்டிங், லைக் ஒரே சைடாக இந்த இடத்துல சாரி 8 மணி வரைக்குமே வி ஆர் ஜஸ்ட் அக்யூமுலேட்டிங் ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக 8 o'clock நம்ம வந்து அன்னைக்கு டேவோட லோவை ஸ்வீப் பண்ணுறோம். டேயோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு 9:30க்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், ஆல் த வே ஹையர் போகிறோம் மேலே. ஆல் த வே ஹை போயிட்டு இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், இதில் நீங்கள் எங்கே இருந்து ட்ரேட் எடுத்த, எதனால்? நான் வந்து செல்ஸ் தான் எடுத்தேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னோட பயாஸ் பியரிஷ்னு. எதனால் நீ எப்படி நீ செல்ஸை கேட்ச் பண்ண? இங்கே தான் நமக்கு ஒரு ஹை இருக்குல்ல, ஸோ இந்த ஹையை எடுத்தால் தானே நீ செல்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்கும். நான் பர்சனலாக எதனால் செல்ஸ் எடுத்தேன்னா, வி ஹாவ் அ என் வாக் இயர், நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஸோ நீங்கள் வந்து இந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப்க்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், NVOG/NDOG கிரிப்டோனைட், இந்த பேர் போட்டிருக்குங்களா இங்கே. ஸோ இதான் என்னோட இண்டிகேட்டர் செட்டிங்ஸ். இதான் இண்டிகேட்டரோட நேம். யூ கேன் யூஸ் இட் இஃப் யூ வாண்ட் டு. ஓகே, இப்போ இந்த NVOGனா என்ன அப்படின்னா, நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஃப்ரைடே ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கா? இந்த இடத்துல நல்லா பாருங்க. ஃப்ரைடே ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சண்டே ஓப்பன் ஆகிறப்ப எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃப்ரைடே க்ளோஸுக்கும் சண்டே ஓப்பனிங்க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்பு பேர் NVOG, நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஸோ இந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸில் நான் பார்க்குறப்போ எனக்கு இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ப்ரைஸ் 9:30க்கு ஆரம்பித்து இந்த மேலே போச்சு இல்லையா? மேலே போயிட்டு இந்த NVOGல இருந்து ரிஜெக்ஷன் காட்டி ப்ரைஸ் கீழே வருது இல்லைங்களா? இதை நான் ஒரு செல் சைனாக எடுத்துட்டு நான் இந்த இடத்துல மார்க்கெட் வர்றப்போ ஐ வென்ட் ஃபார் செல்ஸ். எதனால் நீ இங்கே செல்ஸ் எடுத்த, எதனால் மேலேயே எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் 9:30யோட ஃபர்ஸ்ட் FEG. ஸோ 9:30 ஃபர்ஸ்ட் FEGனா என்ன? நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை. அந்த அந்த ஃபீல்டுக்கு போகிறோம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறோன்னா ரொம்ப சிம்பிள். 9:30யோட ஃபர்ஸ்ட் FEGனா என்னன்னா, 9:31ல இருந்து 10 AM ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு பேர் வேல்யூ கேப். இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது 9:30க்கு, ஓகேங்களா? ஓப்பன் ஆகி பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குமா? இப்போ 9:30க்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 9:30லேருந்து 10 AM எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 10 AM. இப்போ 9:30க்கும் 10 AM ஃபஸ்ட்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும்ல, இந்த ஃபேர் வேல்யூ கேப் பேர் தான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்டட் FEG. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரெசென்டட் FEG. சரி, இதோட வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அகைன் கான்டெக்ஸ்ட் வச்சு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்க பயாஸ் என்னவா இருந்துச்சு? பியரிஷா இருந்துச்சு. ஸோ அப்போ உங்க கான்டெக்ஸ்ட் படி இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகணும். ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகி ப்ரைஸை கீழே புஷ் பண்ணணும். ஸோ அந்த கேஸில் பார்க்குறப்போ நீங்கள் இதை ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு இங்கே செல் போகிறீங்க. இந்த இந்த லைக் இங்கேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரெசிடென்ட் எஃபிஜிக்கு மேலேயே. பட் நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இந்த இடத்துல என்டர் ஆகிட்டு அண்ட் தென் என்னோட டார்கெட் வந்துட்டு இந்த லோஸ் தான் வச்சுருந்தேன் நான். பட் அகைன் நீங்கள் இந்த லோஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுருந்துருக்கலாம், நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். நான் இந்த லோஸ் வரைக்கும் தான் டார்கெட் வச்சேன். ஸோ இட் வாஸ் 1:2.2 2.3 சம்திங் ட்ரேட். ஒரு ப்ராப்பரான ட்ரேடு. அகைன் நீங்கள் ஒரு ரீசனிங் இந்த ட்ரேடு பின்னாடி என்ன ரீசனிங்னு கேட்டிங்கன்னா பிடி ஏரியா வந்து இந்த என் வாகு. ஸோ என் வாக் நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ப்ரைஸை கீழே புஷ் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் என் வாகில் ரெசிஸ்ட் ஆகிறப்போ நான் 1 மினிட்டுக்கு போகிறேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க. ஃபாரெக்ஸில் இது மாதிரி டேரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்லேருந்து 1 மினிட்டுக்கு போகாதீங்க. ரீசன் இஸ் ஃபாரெக்ஸ் வந்து ஒரு 24/7 23/7 மார்க்கெட் வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இருக்கப்போ ஃபாரெக்ஸில் வந்துட்டு எந்நேரமும் உங்களுக்கு வால்டிலிட்டி இருந்துகிட்டே இருக்காது. எந்நேரமும் வால்டிலிட்டி வந்து நாள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். வால்டிலிட்டி நாள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கப்போ உங்களால் இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் க்ளீன் அண்ட் கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க முடியாது. அதனால தான் ஃபாரெக்ஸில் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுங்க, லோவர் டைம் ஃப்ரேம் வராதிங்க, லோவர் டைம் ஃப்ரேம் வராதிங்க நான் படிச்சு திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடோட பிரேக் டவுன் போடுறேன். பட் நேற்று நான் எடுத்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடோட பிரேக் டவுன் இதுதான். புரிஞ்சிருந்தா சொல்லுங்க. புரியலைன்னா நெக்ஸ்ட் டைம் நான் மேக் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக. I'll try to make more of these trade breakdown videos. Okay. Take care. We'll see you guys in the next video. Bye bye.